6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கூச்சு. என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு என்னை வந்து உசுப்புடா. மல்லியா கனகாம்பரமா? அன்னைக்கு காலையில 6 மணி ஆரம்பிச்சிட்டேன். என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான்? அண்ணே அவரோட பழக்கம் அது. அவர் ஒரு விஷயத்தை ஃப்ளோவா சொல்றப்ப இடையில மரத்தை டிஸ்டர்ப் பண்ணீங்க. அண்ணன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பாரு. ஓ, அப்படி ஒரு வியாதியா உனக்கு? ஏய் செல்லங்களா, தங்கங்களா, வாய் திறந்துறாங்களா, வாய் திறந்துறாங்களா, வாய் திறந்துறாங்க, வாய் திறந்துறாங்க. நீ வாய் திறந்துறாங்க, கொன்றுவேன். டேய் 500 கோடிடா, 500 கோடிடா. யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீ ஆடுறவா. அன்னைக்கு காலையில 6 மணி கோழி கொக்கரக்கோன்னு கூச்சு. என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு என்னை வந்து உசுப்புனா. நான் காப்பியை குடிச்சுட்டு கக்கா போட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்தா மணி 8. டிவிய போட்டா அருவாலை வச்சு மூக்குல உள்ள விட்டு நோன்றானே. ஆடக்கூடாது, அசையக்கூடாது, கொன்றுவேன். சரிப்பா, ஸ்டார்ட். அன்னைக்கு காலையில 6 மணி கோழி கொக்கரக்கோடு போச்சு. என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு என்னை வந்து உசுப்புனா. செத்தாண்டா போட. நான் காப்பியை குடிச்சுட்டு கக்கா போயிட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்தா மணி 8. அப்படியே டிவி ஆன் பண்ணா எம்ஜிஆர் பாட்டு. என்ன பாட்டு தெரியுமா? நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டு பாதை. கரெக்டா? புதிய பூமி படம், புரட்சி தலைவர் நடிச்சது, எம்எஸ்சி மியூசிக், டிஎம்எஸ் வாய்ஸ். எப்படி? அன்னைக்கு காலையில 6 மணி. அடிக்காய் பாஸ், பாஸ் எம்ஜிஆர் பாட்டுனால உணர்ச்சி வசப்பட்ட பாஸ். எடுத்து கொடுக்குறேன். நீங்க இப்படிலாம் கேட்டா இன்னைக்கு பூரா மேட்ரை வாங்கவே முடியாது. வேற எப்படா கேக்குறது? இவர கேண்டில் பண்றதுக்கு ஒருத்தன் தான் இருக்கான். அப்படிதான் அவனுக்கு இப்பவே போன போட்டு எம்எல்ஏ உயிரோட பாக்கணும் உடனே வர சொல்றான். சரி இந்தா பண்றேன். என்னடா டேய் முருகா, எம்எல்ஏ கடத்திட்டாங்க. கடத்திட்டாங்க அதானே? இல்லடா, அவர் தேடி தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா போன போய் டிஸ்டர்ப் பண்ண போன கட் பண்ணிட்டானே. வென்று விளக்கமா சொல்லி வர சொல்றான். போறா. இந்த பண்ணு. எம்எல்ஏ கிடைக்கிற வரைக்கும் போனே நம்ம அட்டெண்ட் பண்ண கூடாது. அண்ணா நாட்டு ஜபல்னு வருதுனே. சரி. காலையில 9 மணி ஆக என் பொண்டாட்டி டிஃபனை கொண்டாந்து கொடுக்க. நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது என் பொண்டாட்டி கேட்டா, நேத்து நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு அவ கேட்க. நான் பழையபடி காலையில 6 மணில இருந்து நான் ஆரம்பிக்க. அவ பதறி போய் நிறுத்த. அந்த நேரம் பார்த்து முருகன் பய வீட்டுக்குள்ள வர. என்னடா ஹோட்டல்கார மகளை நீ லவ் பண்றியாமே நான் கேட்க. அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னே, அந்த பிள்ளைக்கு போலீஸ் வேலையை வாங்கித்தாங்கன்னு சொல்லி என் கையில பணத்தை தூக்கி கொடுக்க. சருத்தங்கலதை வாங்கி கொடுத்துருவோம்னு சொல்லி வாங்கிட்டு வெளியே வந்து நின்னா அங்கே ஒருத்தன் ஓடி வர. வண்டி நம்ம ஸ்டாப்புக்கு வந்துருச்சு. யாருன்னு பார்த்தா நான் தானே ஓடி. அன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் நீங்க மட்டும் என் கூட வந்திருந்தீங்கன்னா அந்த புஷ்பாவை டம்மியாக்கி அம்சாவை மம்மியாக்கி நான் டாடி ஆயிருப்பேன். இப்படி எல்லாத்தையும் கேட்டு போச்சு. கோப்பரை வாங்கிட்ட மாட்டிக்கிட்டோம். அன்னைக்கு காலையில 6 இதை எச்சிய துப்பியே கொண்டுருவானே. உனக்கு அந்த 6 மணி தாண்டி சாவு. நீங்க ஆரம்பிங்க சார். 6 மணி இருக்கும். முருகன் பையன் வீட்டுக்குள்ள வந்தேன். என்னடா ஹோட்டல்கார மகளை நீ லவ் பண்றியாமே நான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லனே, போலீஸ் வேலையை மட்டும் வாங்கி கொடுத்தா போதும்னு பணத்தை தூக்கி கையில கொடுத்தேன். சரி கழுதைக்கு வேலையை வாங்கி கொடுத்துட்டு போட்டு பணத்தை வாங்கிட்டு நானும் முருகனும் வெளியே வந்தோம். அப்ப ஒருத்தர் குடுக்குன்னு ஓடியாந்தா. யாருன்னு பார்த்தா இந்த சக்கர பையன் எப்படி உட்காந்துருக்கேன் பாரு. ஓடியாந்து என் புஷ்பா மீட்டர் எப்படியாவது முடிச்சு கொடுத்துட்டு போங்கன்னு நான் சொன்னேன். ஏப்பா முருகா, புஷ்பா மீட்டர் முடிச்சு கொடுத்துட்டு போவான்னு. அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீங்க போங்க அனுப்பிட்டேன். கரெக்டான சக்கரை. நான் கார்ல ஏறி நேரா ஆஸ்பத்திரிக்கு வந்தேன். ஆஸ்பத்திரிக்குள்ள வந்தனா மணி கரெக்டா 12:30 இருக்கும். நீங்க தான் வாசல்ல நின்னீங்க. என்னப்பா துரும்பா இழைச்சு போயிட்டு என்னை பார்த்து காமெடி பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா? மாமா என்ன சொன்னாலும் என்கிட்ட கரெக்டா சொல்லிடணும்னு நீங்க சொன்னீங்க. என்னை உள்ள கூட்டு போனீங்களா? மாமா படுத்திருந்தார். மூக்குல டியூப் போட்டிருந்தாங்க.
ஞாபகம் இருக்கா இல்லையா நீங்க சொன்னீங்க மாமா யார் வந்திருக்காங்க பாருன்னு கேட்டீங்க. மெதுவா மாமா கண்ணை திறந்தாரா? கேட்கல கேட்கல. அன்னைக்கு காலையில 6 மணி. இயற்கையை கட்டுப்படுத்த எந்த சக்தியால் முடியாதுப்பா. அவன் 6 மணியில ஆரம்பிக்கும் போதே வந்துருச்சுப்பா. இப்பதான் 12 வந்திருக்கா. எப்படிப்பா நடக்கிறது? எப்படி அடக்கிறது? முடியுமா? அடக்கறடா 500 கோடி கிடைக்கணும் எல்லாத்தையும் அடக்கறடா அடக்கறடா அடக்கண்டா 5 கிலோ மிச்சம் ஒருத்தி அடக்குன வராம என்னடா பண்ண வரும்போதும் அப்புறம் நான் மறந்துடுவேன். கிழிச்ச அன்னைக்கு காலையில 6 மணி. ஓ பணம் வேணா ஒண்ணு வேணாம்டா எனக்கு ஒண்ணுமே வேணாம்டா திருந்திட்டா விட்டுறா வலிக்குதுடா அண்ணே அப்படின்னா ஒரு 5 நிமிஷம்